ஒரே நாள்ல வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸும் சரி வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டா ஸ்டோரி, Facebookல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நியூஸ் தான் ஸ்ப்ரெட் ஆயிட்டுருக்கு. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. பேர் வந்து பார்த்தீங்கன்னா, டிவிகே அதாவது தமிழக வெற்றிக் கழகம். முன்னேற்றக் கழகம்னு சொன்னாங்க. நேத்து தளபதி அஃபீஷியலா சொல்லிட்டாரு. தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்னு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு நல்ல விஷயமா இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, கெட்ட விஷயம் பேட் நியூஸ் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இவர் அவ்வளோதாங்க தளபதி படம் வந்து பார்த்தீங்கன்னா, இனிமே வராது. 2 படம் கமிட் ஆயிருக்காரு. 2 படத்த முடிச்சு குடுத்துட்டு அவ்வளோதான் நம்ம தமிழ் சினிமா விட்டு போயிடுவார் அவரு. தமிழ் சினிமா விட்டு போனா எப்பயாச்சும் ஒரு படம் நடிக்க வரலாம். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, அடிக்கடி படம் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஏன்னா 2024ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் 2 மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிஎம் எலக்ஷன் வருது. அந்த எலக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி நிக்கல. 2026ல வரப்போற சிஎம் எலக்ஷன் தான் நிக்கிறாரு. ஸ்ட்ரெயிட்டா வந்து பார்த்தீங்கன்னா, சீஃப் மினிஸ்டர் பதவியே பறிக்கலாம். அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதியோட நோக்கமா இருந்திருக்கு. அங்க போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டு நம்ம தளபதி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல விஷயங்கள் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கமும் இருந்திருக்கு. இவரு அரசியலுக்கு வந்துட்டா யாருக்கு ஓட்டு போடுவீங்க? இவரு ஜெயிப்பாங்களா? ஜெயிக்க மாட்டாங்களான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தளபதி பிடிச்சவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளூ கலர் காட்ட மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.